பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. ஹலோ 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 செக் 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 மைக் செக். எதுக்கு இருக்கன்ற தெரியாம ஒரு என்ன பத்தி பேசுறதுன்னு ஒண்ணுமே இல்ல. சிம்பிளி வேஸ்ட். ஏன் வாழ்றோம்னு தெரியாம வாழ்றதா நன்மை. இந்த கல்யாணத்துக்காக வந்துட்டு ஒரு 32 வருஷமா காத்திருந்தான். இருக்கிற எல்லா ஆண்டியும் பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தான். ஆண்டி பார்த்துட்டு தான் இருந்தான், எதுவும் பண்ண கிடையாது. வெளியே போட மாட்டீங்க. சின்னப்பட்டு செதறப்பட்டு வாழ்க்கையில கஷ்டப்படுறத பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். எங்களோட ஃபேமிலி வாழ்க்கையில ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான். அவனுக்கு வந்து டேமேஜ் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. ரொம்ப கஷ்டப்பட போறான். சந்தோஷமா இருக்கு எனக்கு. எப்படின்னு காத்திருக்கோம். ஒண்ணுக்கு செருப்புலே அடிமா அவனு. உலகமாக வில்லங்கமான ஒரு அயோக்கிய பெயர்னா இவன் தான். 7 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் போய் 11 மணிக்கு ஒரு மெயின் அட்வைஸ் என்னன்னா, அந்த குடும்பமே அவனை தம்பி குழந்தை ஏமாத்துவாங்க. அதை நம்பி அந்த பொண்ணு ஏமாறக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு மாலா 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 நம்ம சுத்துற வராங்க பாக்கணும். அப்படிதான் இருப்பானே எங்களுக்கு தெரியும். மாலா மாலா நானு சரி வாங்க. இருக்கிறதே எங்க வருத்தம் என்னன்னா, ஒரு மாமனாரே மச்சான் நினைச்சாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவனுக்கு ஏன் கொண்டு கொடுத்தாங்க தெரியல. டீசெண்டா ஊத்தாங்க சார். டீசெண்டா ரொம்ப சென்சார் போடாத மாதிரி ஊத்துறாங்க. ஆனா கௌதம் அவன் ஃப்ரெண்டு. என் வாழ்க்கை பலத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் அவனால. இப்போ அவன் பாதிக்கப்படுற நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப கழுவி ஊத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் லவ்வையும் சேர விட மாட்டான். எல்லாரும் லவ்வையும் பிரிச்சிருக்கான். யாருக்காவது உதவி நாரதர் வேலை பார்க்கற நம்பர் 1 எங்காலு. ஆனா இப்ப அவனுக்கே ஒரு இது நடக்கிறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு. பைசாலி வாழ்க்கை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்குன்னா, இப்ப அவங்க கூட வாழ்ந்தா எப்படி சந்தோஷமா இருக்கும். நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று. ஒரு உலகமாக சோம்பேறிய நன்மை. அவங்க வீட்டுல காலை தூங்கி வந்து பெட்ஷீட் மடிச்சு வைக்கிறதுல இருந்து நைட்டு ஸ்கிரீன் போடுற வரைக்கும் அவங்க அம்மா தான் வேலையை பார்ப்பாங்க. அதை நினைக்கிறப்ப மனசு வருத்தமா இருக்கு. வயசாலி தான் அந்த சார்ஜர் டேக் ஓவர் எடுத்து வெற்றிகரமா பண்ணோம். விசஸ் இல்ல, எனக்கு விருப்பம் இல்லை. தெரிஞ்ச நண்பனை வந்துட்டு ஒரு பாலங்குடியில இருக்கிறப்ப நான் போய் அதை வந்து விசஸ் பண்றதுக்கான எனக்கு விருப்பம் இல்லை. அவன் ஒரு மாசம் கழிச்சு எங்களை கூப்பிடுவோம். அது வந்து ஒரு மாசம் எங்களை கூப்பிட மாட்டான். 30 நாளைக்கு கொஞ்சம் பையன் வெறியா இருப்பான். அதுக்கப்புறமே தான் எங்களை அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா 32 வயசு ஆகுது. அந்த காட்ட மாட்டான் ப்ரோ. வேற மாதிரி ஏதாவது சில் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆமா, அவ்வளோ சீன் சத்தியமா உனக்கு கிடையாது. ரன்னிங்ல யாரும் அடிக்கிறீங்களா அவனுக்கு? ஸ்லோ மோஷன்லயே வர மாட்டான். எப்படியோ என்னமோ கல்யாணம் பண்ணிட்டேன், நல்லபடியா இருந்துட்டு போ. ஏதோ வாழ்றோன்ற வாழாம நல்லபடியா வாழ்ந்தா சரி. அவ்வளவுதான். சொல்லு, நீ சொல்லு. நான் லாஸ்டா சொல்லு. பஞ்ச் நிறைய வாழ்ந்து வாழ்க்கை ஏதோ சொல்லி வாழ்ந்துட்டா. இதுக்கு மேலேயாவது அந்த பிள்ளைக்கு உண்மையா வாழ்ந்து சொல்ல. ஹாப்பி மேரிட் லைஃப் தான் பல்லு. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சார்? டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா நண்பன் காக்கிட்டு ஒரு வருஷம் வேணா கொடுத்துருங்க. நிறைய அவனை பார்த்தாலே திட்டணும் கடந்து வருது. ஆமா, ஏன்னா அவனை அசிங்கமா பேசி பேசி நல்லதா பேச வர மாட்டேங்குது. நல்லா இரு, வாழ்க்கையில் நல்லா இரு. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாய், நான் வந்து மாப்பிள்ளையோட முதல் அத்தை, பெரிய அத்தையோட பொண்ணு கீதா. ஸோ தம்பிக்கு வந்து ராஜ்குமாருக்கு வந்து எங்களோட விஷஸ், ஆல் தி பெஸ்ட்டு. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சமத்து. இல்லை இல்லை அவன் நோ சொல்ல தெரியாத ஒரு பையன். எது சொன்னாலும் எஸ் தான் சொல்லுவான். அவன் நோன்னு சொல்லவே தெரியாது அவனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட நல்ல பையன். நோ சொல்ல தெரியாத ஒரு பையன், ரொம்ப சமத்து பையன், ரொம்ப நல்ல பையன். நீ சொல்றீ? நான் வந்து 2வது அத்தையோட பொண்ணு, அத்தை பொண்ணு. நாங்க முறை பொண்ணுங்க. முறை பொண்ணுங்க. நாங்க முறை பொண்ணுங்க. அது குழந்தைனே சொல்லி அப்படியே. எனக்கு டவுட் என்னன்னா, எதுக்கு குடும்பமே வந்துட்டு தம்பி குழந்தைன்னு கூப்பிடுறீங்க? 32 அது கடைசியா பிறந்துச்சு. நாங்க என்ன செல்லம் செல்லம் எங்களுக்கு செல்லம். நான் தூக்கி வரது தம்பி ராஜ்குமார் சித்தப்பா எங்களோட செல்ல பிள்ளை. ரொம்ப ரொம்ப வந்து குழந்தை மாதிரியே பாத்துட்டோமா. ஆனா இப்ப சொல்ற அட்வைஸ், இனிமேல் கொஞ்சம் நீதான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் தம்பி. கொஞ்சம் பெரிய பையனா மாறிடு.
ஆல் தி பெஸ்ட். நானும் தம்பியும் பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய. ஆனா என்ன பேசுவோம்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்களுக்கே தெரியாது என்ன பேசுவோன்னு. எப்பயுமே தம்பி வந்து என்ன அவனை பத்தி சொல்றதுன்னா ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன். பாசத்துல அவனை அடிச்சுவாவே இல்ல, பாசத்தை அவனுக்கு காட்ட தெரியாது. ஆனா மனசு முழுக்க அந்த பாசம் இருக்கும். நீ யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் தான் அருண். நான் யாருன்னு அவனுக்கு தெரியும். சாரி எனக்கு தெரியாது. அதேதான், நான் வந்து அவனோட அத்தை பையன். தம்பி உனக்கு தெரியும். அதாவது அவனை வந்து ஆரம்பத்திலே அவனை பற்றி நல்லா தெரியும். 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப பள்ளிமலை என்ன பண்ணு அந்த பள்ளிமலை அவன் என்ன பண்ணன்றது இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கல்யாணத்துல. இது வந்து 5ஆம் கிளாஸ் பண்ணிட்டான். நான் ஒதுக்கி அதை நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு. எனக்கு அவனுக்கு தான் தெரியும். ஆமா, எனக்கு தம்பி முன்னாடி தம்பி உனக்கு எனக்கு தான் தெரியும். பள்ளிமலை என்ன பண்ண எனக்கு தான் தெரியும். அதை நீ வந்துட்ட பத்தியா நீ அட்வைஸ் கொடு. இனிமேல் உனக்கு என்னடா, எப்ப வருவ, எங்க இருக்க, இதுதான் உனக்கு சரியா? இல்ல நீயும் வந்துட்ட மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. வைஷாலிக்கு ஒரு ரெக்வெஸ்ட். நாங்க இத்தனை வருஷமா செல்ல குழந்தையா வளர்த்துட்டோம். அதே மாதிரி இனிமேல் நீயும் வளர்த்தணும். எங்க பையனை நல்லா வளர்த்திருக்கோம், இதுக்கு மேல அவங்க வளர்த்தணும். ஆமா, செல்லம் கொடுத்து சாப்பாடு கூட அவன் பிசைஞ்சு சாப்பிட மாட்டான். நம்ம தான் பிசைஞ்சு வைக்கணும். இல்ல அவனுக்கு தெரியும் நான் என்னென்ன வேலை உனக்கு நான் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு. வேணாம், இது பப்ளிக்ங்கிறதுனால அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா எல்லாமே நான் பண்ணிருக்கேன். நானும் தானே பண்ணிருக்கேன். நீங்களும் பண்ணிருக்கீங்க, நானும் பண்ணிருக்கேன். எல்லாருமே அவனுக்கு பண்ணி ஒரு முறை பொண்ணா இருந்து எல்லா முறப்பொண்ணா இருந்து எல்லா முறவாசலும் பண்ணிருக்கோம் நாங்க. அந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே நான் பண்ணிருக்கேன். நீ அப்படி வரியா? சரி நீங்க அங்க போங்க. சரி போ, நீயும் வந்துரு. இதுலயே ஆகலாம், அங்க போங்க. இதுலயே வந்து இதுலயே பேசு, மனசுல உள்ளது பேசுவோம். நீ தனியா பேசணும். அப்புறம் இங்க வா. சும்மா ஹாப்பி மேரிட் லைஃப், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கல்யாணம். நான் ராஜ்குமார், நான் அவரோட சிஸ்டர். கையாட்டாம வர கையாட்டாம எனக்கு பேச தெரியாது. அவளாஞ்சி நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு இன்சிடென்ட் சொல்லிடலாம். இன்சிடென்ட்டா? ஒரு இன்சிடென்ட்டுமே இல்லை அவரோட. சரி ஓகே, அப்ப என்ன? சரி நான் மட்டும் சொல்றேன், அதுக்கு நீங்க சொல்லு. நாங்கெல்லாம் ராஜ்குமார் அண்ணாவோட தங்கச்சிங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நாமக்கல் வந்து ஒரு 1 வீக் இருந்தேன். அப்போ வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. இன்னும் வந்து பெரியமாலாம் பருப்பு சாதம் பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்படி நீங்களும் ஒரு எங்கள் கூடயே ஒரு கிட்டாக தான் இருந்தீங்க. ஆனால் எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அது இன்னொரு அதிர்ச்சி. ஓகே, ஹாப்பி மேரிட் லைஃப்னா நீங்களும் வைஷ்வனாவும் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப் ராஜ்குமார் அண்ணா அண்ட் வைஷ்வனி. அவர் வந்து ரொம்ப அமைதியா, இன்ட்ரோவர்ட்டா, ரொம்ப அவர் தனியா இருந்தா எல்லார் கூடயும் என்ஜாய் பண்ணுவாரு. இப்ப வந்து ரொம்ப புதுசா இருக்கு அவரை பாக்குறதுக்கே. எல்லாமே ஓபனா பண்றாரு. நேத்து டான்ஸ்ல ஆடினாலும் நல்லா அதுல வேற 4 கிஸ்லாம் சூப்பர்னா நீங்க. ஆமா, நாங்கலாம் வெரி வெரி ஷாக்ல இருக்கோம். ஆமா, வைஷ்வனி நீங்க வந்து நிறைய அண்ணாவை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. எங்களுக்கே நல்லா தெரியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஹாப்பி. யா, thank you. ரோலிங் முடிஞ்சிச்சா? ஆக்ஷன். அதான் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவே வல்லவே ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா எதையும் நம்பாதீங்க.
சரியா? அவன் வந்து கோவப்பட மாட்டான், வம்பு பண்ண மாட்டான், நல்லவன் வல்லவன் சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நம்பாதீங்க. கோவமே பண்ண மாட்டான், வம்புளுக்கு மாட்டான்னு சொன்னா அதையும் நம்பாதீங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே இப்ப நான் எதுக்கு பாதியில போனேன்னு கேட்டீங்களா? ஸ்டேஜ்ல என்னை திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டா, திட்டு வாங்கிட்டு தான் நான் வந்தேன். சரியா? சோ எல்லா வேலையும் வந்து பண்ணுவான். மூஞ்சி தானே நீனே வச்சிருப்பான், மத்தவங்கள்ட்ட எல்லா மூஞ்சி எங்கள்கிட்ட தான் காட்டுவான். சரியா? சிப்ளிங்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அவன் யாரு அப்படின்னு. சிப்ளிங்ஸ் கூட இன்னும் முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே தெரியும் முழுசா அவன் யாருன்னு. அப்புறம் வைஷு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கேர்ள் தான் வந்து போய் பார்த்து சரி கேர்ள், ஆமா என்ன 15 வயசு பையன் இருக்கான், ஃபர்ஸ்ட் கேர்ள் தான் எங்களுக்கு. இல்ல சைட்ல வேணும்ல. இந்த கேர்ள் தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணது. பல பெண்களை பார்த்தோம் நாங்க. சரியா? இதுல இந்த பெண் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு, பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. எங்க குடும்பத்துக்கு இந்த பொண்ணு தான் அப்படிங்கறத எங்களுக்கு பார்த்தோன்னே தோணிடுச்சு. ஸோ ஷீ இஸ் த ஒன். மற்றபடி தம்பி பத்தி நல்ல விதமா சொல்றதுக்கு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே கிடையாது. சரியா? பேசிக் கேரக்டர் பார்த்து நல்ல பையன் தான். பட் வந்து ஒரு ஒரு நல்ல பையன் தான். சரி விடுங்க, நல்ல பையன் தான் வச்சிடலாம். முடிஞ்சிச்சு. ஓ நாத்தனார் படத்துல நான் அங்கேயே ஆரம்பிச்சிட்டேன். என் தம்பி வந்து என் கையை பிடிக்கவே இல்லை. நான் சொல்லிட்டேன் அவ கை மட்டும் தான் பிடிப்பேன், என் கை பிடிக்க மாட்டியான்னு. ஸோ இது ஸ்டார்டட். வேற என்ன நாத்தனார் கொஸ்டின் கேட்கணும்? அவங்களுக்கு வைஷாலிக்கு ஏதாவது டிப்ஸா? வைஷாலிக்கு அட்வைஸா? சிரிச்சுக்கிட்டே இருப்பான், நீ பொறுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு என்ன சொல்றது, வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், பொறுப்பான பையன், எல்லாத்தையும் அவனே எடுத்து செய்வான். வீட்டுக்குள்ள வந்துட்டானா ஒரு பில்லு கூட வச்சிருக்க மாட்டான், அவன் செருப்பு கூட அவன் பாத்துக்க மாட்டான். மொத்தத்தையும் நீ தான் பாத்துக்கணுமா? வேற என்ன நான் சொல்லணும்? அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மளுக்கு திரும்ப தான் கேள்வி கேட்பானே தவிர நீ கேட்குற கேள்விக்கு பதிலே வராது. நம்மளவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருவான். ரொம்ப லாஜிக்கலா பேசுறேன்னு உண்மையா லாஜிக்கா தான் பேசுவான். ஆனா லாஜிக்கலா கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சரே இருக்காது கண்டிப்பா. மெமரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள நிறைய இருக்குண்ணா. மொத்தத்துல எங்க எல்லாருக்குள்ளயும் நிறைய இருக்கு. டோட்டலா வந்து 10 சிப்ளிங்ஸ். அதுல அவன் 10வது, அந்த 10 பேரு குழந்தைங்க எங்க தாத்தாவுக்கு. அதுல 10வது இவன். அம்மா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே பையனா ஃபர்ஸ்ட் பிறந்தான். அதனால ரொம்பவே செல்லம் அவன். அந்த செல்லத்துக்குலாம் எந்த அளவுக்கு ஒரு பையன் கெட்டு போவானோ அந்த அளவுக்கு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்து வச்சிருக்காங்க செல்லம் கொடுத்து. ஆஸ் அ கப்லா வந்துட்டு நாங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்துட்டு எங்க பேச கேட்க போறது இல்ல. அவங்க பிடிச்ச மாதிரி தான் வாழ போறாங்க. அப்படியா? என் தம்பிக்கு அட்வென்ச்சர்னா பிடிக்கும். உன்னை தலைகீழ குதிக்கிறதுக்கு ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு போய் குதிச்சுட்டு வந்துரு அவங்க கூட சேர்ந்து. அப்புறம் அந்த கடல் கடையில போய் குதிப்பான், கூட சேர்ந்து நீ நீந்திட்டு வந்துருமா. வேற என்ன? ஜோக்ஸ் அபார்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சோஃபார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல கப்பலா தான் இருக்காங்க. ஒரு நைஸ் கப்பல். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வைஷாலியும் தம்பியை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தெரியுது, தம்பியும் வைஷாலி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஈவன் வெட்டி போடும் போது கூட வலிக்குதாமா அப்படிலாம் கேள்வி கேட்டாவே. சரியா? இதெல்லாம் நாங்க எங்க தம்பியோட இன்னொரு வருஷம் நாங்க வந்து இப்பதான் பாக்குறோம். இதெல்லாம் நாங்க வந்து பார்த்ததே கிடையாது. அப்புறம் சிரிக்க சொன்னா சிரிக்கிறோம், எங்க கூட சிரிக்க கூட மாட்டாவ. சோ ஆஸ் அ கப்பிள் 2 பேரும் நல்லா வருவாங்க. கண்டிப்பா நல்லா தான் வரணும். நாங்களே சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கோம். பாத்துக்கலாம். எப்பயுமே சப்போர்ட். அப்படியே முடிக்கும் போது நீங்க வந்துட்டு எங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? இந்த கிளைண்ட் வந்து ரொம்ப கேவலமான கிளைண்ட். அசம்பிள் பண்ண சொன்னா அசம்பிளே ஆக மாட்டாங்க. சரியா? இது ஒரு குடும்பமே கிடையாது. வாசல் நின்று போட்டோ எடுக்கணும்னு சொன்னா திபுன்னு போய் வேன்ல ஏறி உட்காந்துருவாங்க. அப்படின்னு நீங்களாம் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுங்கண்ணா. உங்களுக்கு ப்ரீ வெட்டிங் அப்படின்னா ஏஜ் கால்குலேட் பண்ண பாத்தீங்களா? சொல்ல மாட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க அவர்கிட்ட போய் ஏஜ் கேட்டுக்கலாம்ல, அவர்கிட்ட போய் ஏஜ் கேட்டுக்கலாம்ல. நான் எங்க கழிவு ஊத்துனாலும் நாங்க எதுவும் கட்டுக்க மாட்டோம். நாங்களும் ஒரு லாலா குடும்பம். சரியா? ஒரு டே ஃபேமிலி. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. தம்பி நீங்க ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க. தம்பிய வந்து நான் வந்துட்டு கல்யாணத்துல தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தேன் அருண்.
தம்பியை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல வந்து ரொம்ப குட்டி பையனா இருந்தான். நானே இவ எல்லாரும் ஒரே பைக்ல போனோம் இல்லையா, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. தம்பி 4 பேர் ஒரே பைக்ல போனோம். தம்பி ரொம்ப நல்ல பையன். இன்னைக்கு ஒரு பைக் போக முடியும். ஆனா நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பைக்ல அந்த மேட்டர் தம்பி இது யார்கிட்ட வீட்டை சொல்லவே இல்லை. அதனால நான் சொல்றேன், தம்பி என் கூட பைக்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்திருக்கான். தம்பி சித்தப்பா என்ன பண்ணாங்க உங்களுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தம்பி சித்தப்பா பார்க்கும்போது ரொம்ப வளர்த்தியா இருப்பாரா, அதனால பயப்படுவேன் அடிச்சுட்டு வரோம்னு. இப்ப பார்த்தாதான் இருக்கல என்னோட குழந்தைன்னு தெரியுது. அப்படி பெரிய பையன் ஒத்துக்கிற? இல்ல நானும் குழந்தைதான். நீ என்ன நினைக்கிறேன்? இந்த மாதிரி அப்பா ஆகணும், நடிப்பான், குடும்பம் நடிப்பான். அதான் தம்பி மாமா வந்து ரொம்ப நல்ல ஒரு சின்ன வயசுல இருந்து கையில தூக்கி வளர்த்தாரு, தூக்கி போட்டு மிதிச்சாரு, எல்லாம் செஞ்சாரு. அதாவது செஞ்சாரு, இவன் செஞ்சா அவன் சொல்றேன். அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியல. ராஜ்குமார் குட் பாய். அடுத்து வீட்டுக்குள்ள வினயம் இல்லாத பையன். அப்ப நானும் வினயம் பையன். ஆமா, சிரிச்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் சாட்சிக்குவான். நீங்க தான் கரெக்டா அடிச்சிருக்கீங்க. யார்கிட்டையும் ஒவ்வொரு பண்ண மாட்டான். எல்லாரையும் அனுசரிச்சு போன்னு நினைப்போம். சிரிச்சே அது ஆனா இதே ராணிபதி நிறைய கண்டென்ட் இருக்கு. தம்பி சித்தப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா தம்பி சித்தப்பா பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. இல்ல தம்பி சித்தப்பா பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் இல்ல? அவன் நல்லவரு. சரி மகி, நம்ம 4 பேர் gift கொடு. gift தம்பி சித்தப்பாவோட gift. 4 பேர் நாம சேர்ந்து கொடுக்கணும் gift. 4 பேர் சேர்ந்து தரோம் இந்த gift. கண்ணை காட்ட முடியாது. இது என்ன இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். என் பேர் காவியா. என் பேர் திலோத்தம்மா. அதான் என்னோட நேம் ஆக்சுவலா. வந்துட்டு என் அக்கா வந்து வைஷாலி, நான் வந்து பொண்ணோட தங்கச்சி. நேட்டிவ்ல சொல்றதா? இந்த ஊர்லாம் எந்த ஊர்ல சொல்றதா? இப்பெல்லாம் கேட்டா நீங்க எடுக்காதீங்க. அதெல்லாம் புரியுது. எங்க அக்கா பத்தி தானே சொல்றீங்க. என்ன அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. சரி முதல்ல சொல்லவா? என் பேர் திலோத்தம்மா. நான் வந்து பொண்ணோட தங்கச்சி. நானும் எங்க அக்கா நிறைய சண்டை போடுவான். ஆனா அது அவதான் எல்லாமே விட்டு கொடுத்துட்டு இருப்பா. போறது கஷ்டமா தான் இருக்கு. அவ அவ்வளோ ஓப்பன் பார்க்க மாட்டா. ஆனா அங்க மாமா ரொம்ப நல்ல டைப்பா எங்காட்டி அவ்வளவோ நாங்க அவ்வளவு மிஸ் பண்ணல. அதுதான். சரி காட்டுங்க, அது எப்படி வருது பாத்துருங்க. அது ரொம்ப இன்னசென்ட். பிடிச்சா பேசலைன்னா பேசாது. எல்லாமே விட்டு கொடுத்துரும் எனக்கு. நான் கொஞ்சம் அடமெண்டா இருப்பேன். அக்காக்கு ஏதாவது சொல்லுங்க, அவங்க வீடியோ பார்க்குறப்போ வந்துட்டு கண்டிப்பாக பரவாயில்ல. நீங்க ஏதாவது எமோஷனலா ஷேர் பண்ணா ஷேர் பண்ணுங்க. மொமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். அழகு எனக்கு பேச போதும் தான் சொல்லாதீங்க. மிஸ் பண்ணவன்னா சொல்லுங்க. இந்த பாட்டு ஆனா அது வராது. அக்கா தான் கேமரா நாளைக்கு பார்ப்பாங்க. அக்காக்கு நேரில் சொல்லுங்க. அதான் ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். சில நேரம் ரொம்ப சண்டை போட்டாலும் ஒரு மாதிரி கோபம் வரும். நான் எங்கள் அக்கா தான் எப்போ விட்டு கொடுத்துட்டு போகும். நான் தான் மிஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், வேற என்ன சொல்லுவேன். காட்டுங்க, அது எடுத்து அழுதாலே அது பேச்சு வராது. அழுகாமல் இருக்குன்னு நினச்சேன். எங்கள் அக்கா வீட்டுக்கார மாமா வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும் எங்கள் அக்காவை. எப்பவுமே அவளுக்கு பிடிச்சது எங்கள் அப்பா எப்பவுமே செய்வாங்க. எனக்கு பேசானே அழுக வருது. அப்புறம் ஜாலியாக ஃபீல் எமோஷன் ஜாலியாக
நாங்களும் உங்க ஃபேமிலி தான், நாங்களும் உங்க friends தான். எங்க மட்டும் எல்லாத்துக்கும் அவ எப்பயுமே பிடிச்சது எங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அது எப்பயுமே கோவமே படாது யாரு மேலையும். நீங்க நல்லா பாத்துக்கணும், நீங்க நல்லா பாத்துப்பீங்க நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நீங்களும் ரொம்ப சாஃப்ட் டைப் தான், உங்களை மாதிரி தான் எங்க அக்காவோட கேரக்டரும். அக்காட்டு நீங்க அக்காவை நல்லா பாத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எங்க வீட்டுல இருந்த மாதிரி எங்க அக்கா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். போதும்ண்ணா. நான் தான் பொண்ணோட தம்பி, ஒரே தம்பி. எங்கள் அக்கா இருக்கலே அமைதியான பீஸ் தான் எங்கள் வீட்டில், அது ஒன்று தான். அது இப்போ கல்யாணம் ஆகி போச்சுன்னா எங்களுக்கே ஷாக்காக இருக்குது, அது கல்யாணம் எப்படி ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. வருத்தமாக தான் இருக்குது எங்கள் அக்கா கல்யாணம் ஆகி போகிறது தான். எங்கள் வீட்டிலே பொறுப்பான ஆள்னா அது ஒன்று தான். ஜாலியான டைப்பு, எதையுமே யோசிக்காமல் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துறோம். வீட்டோட செல்லப்பிள்ளை அது ஒன்று தான் இருக்கிறதுலே. வீட்டில் யார் பேச்சு கேட்டாலும் யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆள் அது ஒன்று தான். நானும் தங்கச்சிலாம் கேட்க மாட்டோம், எங்கள் அக்கா ஒன்று தான் கேட்கும். அதனாலேயே அது நல்ல பேர் வாங்கி சுற்றிட்டு இருக்கு வீட்டில். இதுக்கப்புறமா அது நல்ல பிள்ளையாக தான் இருக்கும். நானும் என் தங்கச்சி தான் இருக்கதே இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கல ரொம்ப மிஸ் பண்ணது எங்கள் அக்கா மட்டும்தான். நாங்கள் வீட்டில் அது மறக்க முடியாதுன்னா எல்லாமே தான், அது இருந்தாவே எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். எல்லாமே இருக்கு, அது சொல்றதுக்கு இல்லை. வெளியே சுத்துறதுன்னு சரி, பைக்லேயே போயிட்டு நான் கொடைக்கானல் பைக்லேயே போயிடுவோம். அது ஒன்று தான் ஆசைப்பட்டது கேட்கும், கொடைக்கானல் பைக்கில் போகலான்னு. அப்புறம் சாப்பிட்றது எதா இருந்தாலும் போயிடலாங்க சாப்பிட இந்த மாதிரி கேட்கும். எது வேணான்னு சொல்லாது. சாப்பிட்ற விஷயத்துல அந்த பீஸ் வந்து எதுக்குமே சலிச்சு போகாத ஆளு. சாப்பாடுனாவே அது சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிடும். அதனால அந்த பிரியருக்கு எது இது பிடிக்கும் பிடிக்கலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மெமரிஸ்ல எல்லாமே அந்த இதுக்கு என் அக்காக்கு வந்து எல்லாமே ஒன்று தான். அவ்வளோதான். மாமாவுக்கு அட்வைஸ்லாம் இல்லை, அவர் இருக்கல ரொம்ப லக்கியான ஆள் தான். என்ன சொன்னாலும் கேட்டுக்காது, அது ஒரு நாள் அட்வான்டேஜ் அவருக்கு. அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட சொன்னோன்னே கூட்டு போயிருங்க கூட, வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வாழ்க்கையில கேட்கவே கேட்காது அந்த விஷயத்த. அதுக்குனால அதை முன்னும் சொல்லிக்கிறேன். அவன் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை எப்பவுமே கேட்காது. அதனால அது ஒண்ணு மட்டும் சாப்பிட கேட்டுச்சுன்னா கூட்டு போய் சாப்பிட வச்சிடணும். அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் ஒரு மாமா சார். வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். போதும். நீங்க பைக் போறீங்களா? பைக் அப்ப ஓட்ட வருங்க. எங்க வரீங்க? இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? அவங்கள பத்தி ஒரு 2 வார்த்தை நல்ல விதமா சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? ஒரு 2 வீக்ஸ் யோசிச்சு அதுல ஆரம்ப கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். கூட அழுக மாட்டேன், அதனால ஆனந்த கண்ணீரை மட்டும் வரவேன். அவ்வளவுதானா? வேற ஏதாவது அவரை பத்தி பெருசா எதிர்பார்க்கிறாங்க. டக்குனு கேட்டீங்கன்னா எனக்கு வராது. சொல்லிட்டோம்னா மாமா என்ன சொன்னாரு? இதெல்லாம் 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் எழுதி வச்சுட்டேன்.
இருடா சரி இவரை இவனை பத்தி ஏதோ பைக் கொடுத்தியாங்க என்ன வேற அவர் எல்லாத்தையும் சும்மாவே இருந்திருக்காங்க. போலாங்களா? அதாவது இவ இருக்கா பாத்தீங்களா, எப்ப எப்படி இருக்கானோ இதே மாதிரி எப்பவும் இவளை சுத்தி ஒரு 4 இருக்கு. இதுங்களோட வயசு தான் இன்னும் இவனுக்கு. அதுல இருந்து மாறி இந்த வயசுல உனக்கு ஒண்ணு சீக்கிரம் வரணும்னு அவன். இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? குழந்தை மனசு கொண்ட பெரியவன். தாடி ட்ரிம் பண்ண குழந்தை கூட பாரு. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. வாங்க மாமாக்காரர் வந்துட்டார். முக்கியம் தாய் மாமா போங்க. பிள்ளை பத்தி சொல்லுங்க. நீங்க அவனுக்கு காது குத்தும் போது மொட்டை அடிச்ச போது அதுல இருந்து வரணும். உங்களுக்கு பதவி கொடுத்தாருல அப்பல பதவி சத்தமா அவர் அந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டு நீ சொல்லி கொடுத்தேன்னா சொல்லி கொடு. வந்து லோக்கல் லோக்கல் கரகாட்ட குரூப் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு நீ ஆண்டெல்லாம் டான்ஸே இல்லை. வாங்க என்ன பண்ணிப்பேன். நான் பாட்டு ஆக்சுவலி இது பண்றது இவருக்காக இந்த உலகத்துல முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சுட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங்டா நம்மோட ஹே ஹே என்ன மூமெண்ட் என்ற பேரில் முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியாக இருக்கணும்.
பார்க்குறீங்களா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். அடுத்தது அவ்வளவுதான். மொத்தம் பாட்டி ஏதோ ஸ்டெப் இதுக்கு வேகமா நடக்கணும். நம்ம நல்லா பண்ண வர நீ மஞ்சு வரைய ஸ்டெப் எல்லாம் போடலாம். மஞ்சு வரைய ஸ்டெப் போட்டு அது வரைக்கும் போயிட்டு வா. அவ்வளவுதான் ஸ்டெப். அவ்வளவுதான் மறுபடியும் ஸ்டெப். இங்க வாம்மா. போடு. நீங்க அப்படியே உள்ள வந்து ஒரு நாலு ஸ்டெப் போட்டீங்கன்னா கரெக்டா ஒரு டான்ஸ் போடுங்க. எனக்கு வந்து மொத்தம் 3 குழந்தைங்க. இல்லை பெரிய குழந்தை தான் வைசாலி. எனக்கு ரொம்ப செல்ல குழந்தை இருக்குது. பிறக்கும் போதும் சரி இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப செல்லமான குழந்தை. பையன் அடுத்தது பையன் வந்து அவனும் ரொம்ப செல்லம் தான். கடைசி பொண்ணு வைக்கல, அது பெரிய சுட்டி. இந்த பொண்ணு வந்து என் பொண்ணு வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் பெரிய லெவலில் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் என் பொண்ணுக்கு வந்து +2 வரைக்கும் பள்ளியில் படித்தாங்க. அப்புறம் அடுத்தது கற்பகம் காலேஜ் கோயம்புத்தூரில் முடிச்சாங்க. வேலை கிடச்சது நான் காட்டல. காரணம் என்னென்னா என் வீட்டில் இருக்கும்போது நான் வேலைக்கு காட்டலை. நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஓகேன்னு வேலைக்கு போய்க்குவேன். எனக்கு ஒரு 2வது வந்து நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா மாப்பிள்ளை பார்த்தேன். இதில் இந்த மாப்பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்தார். அதை விட அவங்க ஃபேமிலி ரொம்ப எனக்கு எல்லாமே அவங்க சுற்றம் உறவினர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அதனால் நான் ஓகே சொன்னோம். வீட்டுக்காரமாவோட என்ன வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணோமோ அந்த அளவுக்கு ஆண்டாங்க எனக்கு வந்து ஒரு நல்ல மருமகனையும் ஒரு நல்ல சம்பந்தியும் எனக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தொலைவில் தான் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் நல்லெண்ணமாக இருக்கும்போது கொடுக்குறதுல தப்பு கிடையாது. என் வீட்டில் இருந்ததை விட என் குழந்தை வந்து இங்கே நல்லா சந்தோஷமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் என்றைக்குமே நிம்மதியாக தூங்குவேன்.
இட் ஓகே. ஓகே, இப்போ உங்கள் பொண்ணை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ தூரத்தில் கொடுத்துருக்கீங்க அவங்கள? மிஸ் பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப 100% மிஸ் பண்ணுவேன். சரி, உங்கள் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? எனக்கு மருமைன்னு சொல்றதை விட எனக்கு மகனா தோணுது. நீங்கம்மா அவங்க உங்களுக்கு அவ்வளோதானவே? ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி, அழகா வேணும்னு எதிர்பார்த்தேன், படிப்பு வேணும்னு எதிர்பார்த்தேன், வசதியான வாழ்க்கை வாழணும் அதே மாதிரி. சரி, உங்கள் பொண்ணு இத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருந்துட்டு இப்போ இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நல்லபடியாக சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. சொல்றதுக்கு எதுவுமே கரெக்டாக இருப்பாங்க, நல்லா வளர்த்திருக்கோம். என் பொண்ணு எங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி என் பொண்ணையும் எங்கள் ஒய்ஃபை எப்படி என் பொண்ணு பார்த்தோ அதே மாதிரி என் மாமியாரையும் மாப்பிள்ளை சார்ந்தவங்களை பார்த்துக்கிட்டா எனக்கு அது அதை விட என் பொண்ணு எனக்கு பேர் எடுத்து கொடுக்குறது எனக்கு பெரிய சந்தோஷமே கிடையாது. என் பொண்ணு நல்ல பிள்ளைன்னு அவங்க சொல்லணும். இன்னார் மகளை கட்டணும், இன்னார் மருமக வந்துச்சு, இன்னாரா மருமக வந்துச்சு அவங்க வீட்டுக்கு அப்படின்னு எங்களுக்கு என்ன பேருனா காசு வேணும் அப்பாற்பட்டது. பொண்ணு என்னுடைய குழந்தை வந்து அங்கே சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிறவங்களே சந்தோஷப்படுத்தணும், அதுதான் எனக்கு பேர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களை பற்றி. சரி, சொல்லுங்க ப்ரோ. இப்போ உங்களோட மனைவியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அப்புறம் அவ்வளோதானே? அவங்கள பற்றி சொல்கிறது சுற்றி வரீங்களா? நீங்கள் சொல்லுங்க மேம். அவங்கள ஃபஸ்ட் டைம் எந்த டைமில் பார்த்தீங்க, எந்த டேட்டில் வருது? அன்னைக்கு கேட்டாங்க, அதனால ஞாபகம் வச்சிட்டீங்க. ஓகே, சொல்லுங்க மேம். அரேஞ்ச் மேரேஜ் தான், பட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓ, நான் எப்படி எதிர்பார்த்துருவோம், என்னென்ன என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அது எல்லாமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அவ்வளோதானா? அவர் பற்றி என்ன சொல்றது, நல்ல கேரக்டர், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல சன், நல்ல பிரதர், எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச பர்சன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பர்சன் தான். நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலி கூட மிங்கிள் ஆவாங்கன்னு நினச்சேன், ஆனால் என் ஃபேமிலி கூட என்னை விட மிங்கிள் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஓகேண்ணா, இப்போ இத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருந்துட்டு இப்போ இவருக்கு இந்த வீட்டில் எனக்கு வந்து அதனால தான் பயங்கர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. அத்தை மாமா குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் காட்டுக்கு ப்ரே பண்ணது எனக்கு எப்படி எனக்கு ஃபேமிலிக்கோ அதே மாதிரி ஃபேமிலி எனக்கு கிடைக்கும். இந்த சேம் அப்படியே எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட ஃபேமிலி எப்படி அப்படியே தான் எனக்கு ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி இருக்காது. அதனால எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஓகே, உங்கள் சிஸ்டர், உங்கள் தம்பி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? அவங்க தான் எனக்கு எல்லாமே. என்னோட சர்க்கிளே அவங்க தான். ஒரு சர்க்கிள் தாண்டி நான் வேறு ஒரு பக்கம் வந்திருக்கேன். பட் ஹாப்பியாக இருக்கேன், வருத்தப்படல. பட் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஃபேமிலி. அப்பா அம்மா காவி பிச்சா எல்லாத்தையும் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். இருக்கிறவங்களே சந்தோஷப்படுத்தணும், அதுதான் எனக்கு வேணும்.